எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்பைசியான ஃப்ரான் தொக்கு எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஃப்ரான் கிளீன் பண்ண தெரியாது, இல்ல குக் பண்ணும்போது ரப்பர் மாதிரி ஆயிடும்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோல அது எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் சொல்ல போறேன். ஃப்ரான் தொக்கு தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சுட சாதம் சப்பாத்திக்கு சூப்பர் காம்போ. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கடாய் எடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் கலக்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் சோம்பு, 3 பொடியா நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். கூடவே 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுற மட்டும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ 3-4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி 3 சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற மட்டும் வதக்கி கொடுக்கணும். இந்த ஃப்ரான் தொக்குக்கு டெக்ஸ்சர் கொடுக்குறதே இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் தான். அதனால வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கிக்கணும், தக்காளியை நல்லா சாஃப்டா வதக்கிக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 2.5 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கொஞ்சமா தெளிச்சுக்கணும், இல்லைன்னா மசாலா அடி பிடிக்கும். அதனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சோம்பு சேர்க்கறதால தொக்கு நல்லா மணத்தை தரும். கொஞ்ச நேரத்துக்கு கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரான்ஸில் தண்ணி விடும், அதனால ரொம்ப கம்மியான தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் தொக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். தொக்குல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேயே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரானை இதில் சேர்த்துக்கணும். இன்னைக்கு நான் 800 கிராம்ஸ் ஃப்ரான் சேர்த்துன்னு இருக்கிறேன். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அதோட முதுகுல இருக்கிற கருப்பான நரம்பு. இந்த நரம்பு எடுத்துட்டோம்னா அதோட வாசனை குறையும். கிளீன் பண்ண ஃப்ரான்ஸ்ல கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்பதான் இந்த ஃப்ரான்ஸோட ரா ஸ்மெல் வராது. பாருங்க, இந்த ஃப்ரான்ஸை நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும். தண்ணியே சேர்க்காம குக் பண்ணி இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஃப்ரான்ஸை ஓவர் குக் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணோம்னா ரப்பரி ஆயிடும். ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். பெப்பர் பவுடர் சேர்க்கறதுனால ஃப்ரான்ஸோட ஸ்வீட்னஸ் பேலன்ஸ் ஆகும். சோம்பு தூள் சேர்க்கறதுனால டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ண, வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும், மறக்காம சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. பாய்.